வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய விமானப் போக்குவரத்து பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. குறிப்பாக இந்தியாவிற்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான விமான சேவைகள் முடங்கியுள்ளன. சனிக்கிழமை மட்டும் சுமார் 410 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கின் முக்கிய வான்வழிகள் மூடப்பட்டதே இதற்கு முதன்மை காரணமாகும். இந்த ரத்துக்கள் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த பாதிப்பு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்துள்ளது. சுமார் 444 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்படலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பயணத் திட்டங்கள் அனைத்தும் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான ஆயுத மோதல்கள் காரணமாக வான்வெளி பாதுகாப்பற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல சர்வதேச வான்வழிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பல விமானங்கள் நடுவழியில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. பாதுகாப்பு கருதி விமான நிறுவனங்கள் தங்கள் பாதைகளை மாற்றி அமைக்கின்றன. இது பயண நேரத்தை அதிகரிப்பதுடன் எரிபொருள் செலவையும் கடுமையாக உயர்த்தியுள்ளது. இது விமான நிறுவனங்களுக்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் மட்டும் இன்று 50க்கும் மேற்பட்ட சர்வதேச விமானங்களை ரத்து செய்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவுக்கான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பயணிகள் நிலையை நிறுவனம் கண்காணித்து வருகிறது. இண்டிகோ நிறுவனம் சுமார் 200 விமானங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வான்வெளியை பயன்படுத்தும் அனைத்து பயணங்களும் மார்ச் 2ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மாற்று ஏற்பாடுகள் குறித்து நிறுவனம் ஆலோசித்து வருகிறது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் ஓமன், கத்தார் மற்றும் குவைத் போன்ற நாடுகளுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. இது வளைகுடா வாழ் இந்தியர்களை பெரிதும் பாதித்துள்ளது. விடுமுறைக்கு செல்லவிருந்தவர்கள் தவித்து வருகின்றனர். இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் பாதுகாப்பு ஆலோசனையை விடுத்துள்ளது. விமானிகள் பதற்றம் நிலவும் வான்வெளிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வான்வழி தகவல்களை தொடர்ந்து கண்காணிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் மட்டும் 100 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விமான நிலைய நிர்வாகம் பயணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க முயற்சி செய்து வருகிறது. மும்பை விமான நிலையத்தில் 125 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இங்கும் பயணிகள் மாற்று ஏற்பாடுகளுக்காக அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பலருக்கு தங்குமிடம் கிடைப்பதில் சிரமம் உள்ளது. பெங்களூருவில் 37 விமானங்களும் ஹைதராபாத்தில் 44 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தென்னிந்தியாவில் இருந்தான விமான போக்குவரத்தும் நிலைகுலைந்துள்ளது. ஐரோப்பா நோக்கிய பயணங்களும் இதன் காரணமாக தாமதமாகியுள்ளன. திடீர் அறிவிப்புகளால் ஆயிரக்கணக்கான பயணிகள் வெளிநாட்டு விமான நிலையங்களில் சிக்கித் தவிக்கின்றனர். அவர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிட வசதிகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. குறிப்பாக ரமலான் மாதத்திற்காக மெக்கா மற்றும் மதினா செல்ல திட்டமிட்டிருந்தவர்கள் பெரும் ஏமாற்றமடைந்துள்ளனர். அவர்களின் புனித பயணம் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. பலரின் கனவுகள் இந்த மோதலால் சிதைக்கப்பட்டுள்ளன. உலகின் பரபரப்பான துபாய் சர்வதேச விமான நிலையம் தனது செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. எமிரேட்ஸ் நிறுவனம் தனது அனைத்து விமானங்களையும் ரத்து செய்துள்ளது. துபாயில் சிக்கியுள்ள பயணிகள் மாற்று விமானங்களுக்காக காத்திருக்கின்றனர். கத்தார் மற்றும் அபுதாபி விமான நிலையங்களும் இதே போன்ற பாதிப்பை சந்தித்துள்ளன. இது ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு இடையிலான வான்வழி தொடர்பை துண்டித்துள்ளது. சர்வதேச பயணங்கள் முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் பதற்றம் உலகளாவிய பயணக் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு பயண எச்சரிக்கைகளை விடுத்துள்ளன. தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு சர்வதேச நாடுகள் தங்கள் மக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றன. விமான போக்குவரத்து முடக்கம் சர்வதேச வர்த்தகத்தையும் பாதிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்வு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. சரக்கு போக்குவரத்து தாமதம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தலாம். போர் தொடர்பான விமான ரத்துக்களுக்கு பெரும்பாலான பயணக் காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீடு வழங்குவதில்லை. இதனால் பயணிகள் பெரும் நிதிச்சுமையை சுமக்கின்றனர். இது காப்பீடு குறித்த புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்னதாக தங்கள் விமானத்தின் நிலையை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது அலைவரிசையுடன் இணைந்திருங்கள். பதற்றத்தை தவிர்த்து பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுங்கள். மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.